ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். ஸோ நமக்கு காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன், அதாவது எய்ம்ஸ், ஐசிஎம்ஆர், இசிஐசி இந்த மாதிரியான மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஒன்று நடக்கும். ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இப்போ நம்ம ஜிப்மர் இருக்கும், எய்ம்ஸ் இருக்கும், ஐசிஎம்ஆர் இருக்கும், இந்த மாதிரியான மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேக்கன்சியை ஃபில் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த எக்ஸாம். ஸோ நமக்கு எஸ்எஸ்சி மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷனில் நிறைய போஸ்ட் இருக்கும். நிறைய இது டெக்னிக்கலாக இருக்கும், சில இது நான் டெக்னிக்கலாக இருக்கும். ஒரு சில போஸ்ட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பட் ஒரு சில போஸ்டிங் வந்து கிராஜுவேட்டாக இருந்தாலும், 10th இருந்தாலும், 12th இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதில் எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய, ஸோ எனி டிகிரி அப்ளை பண்ணுறதோ இல்லை 10th 12th முடிச்சோடனே அப்ளை பண்ணக்கூடியதோ என்னென்னது மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன்றது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் மந்த் 3rd வரைக்குமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இப்போ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமோட டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. 25th 27 ஜூலை வரைக்கும் இதோட சிபிடி நடக்கும். ஸோ லெவல் 1 வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக நடக்கும். அண்ட் மோஸ்ட்லி இது சிபிடியாக தான் நடத்துவாங்க. சப்போஸ் போர்ட் டிசைட் பண்ணிச்சுன்னா இதை ரிட்டன் டெஸ்ட்டாகவும் மாற்றலாம். ஸோ 10 டேஸ்க்கு முன்னாடி அவங்க ப்ரையராக நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு அது சிபிடின்னு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு வேக்கன்சிக்கு வந்து 500க்கு கம்மியாக தான் அப்ளிகன்ஸ் வந்திருக்காங்கன்னா அப்போ மட்டும் டெல்லியில் மட்டும் தான் நடத்துவாங்க. மோஸ்ட்லி எல்லா இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்லுமே இந்த எக்ஸாம் சென்டரை கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன்றது இருக்குது. ஸோ ஏஜ் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட டீட்டெயில்டு பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சப்போஸ் இதில் ஒரு பர்டிகுலர் போஸ்டிங் வந்து 30 years வரைக்கும் தான் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்றது ஒர்க் ஆகும். ஸோ ரிலாக்ஸேஷன் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்றது இங்கே போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட் லெவல் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். இது 400 மார்க்ஸ்க்கு. அப்போ ஒரு கொஷனுக்கு 4 மார்க்ஸ் வரும். டோட்டலாக 90 minutes உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு கொஷனுக்கு 4 மார்க்ஸ் வரும். இதில் 20 கொஷின்ஸ் அப்படின்றது ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி, கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி வரும். பாக்கி இருக்க 80 கொஷின்ஸ்ன்றது, ஏன்னா இதில் நிறைய போஸ்டிங் வருதுல, சில போஸ்டிங் ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். அது வந்து டோட்டலாக உங்களுக்கு 80 கொஷின்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு லோவர் டிவிஷன் கிளர்க் இல்லை அப்பர் டிவிஷன் கிளர்க் போகிறீங்கன்னா உங்களுக்கு முழுக்கமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூடு, கம்ப்யூட்டர், இங்கிலீஷ் இந்த ஏரியாவிலேருந்து, ரீசனிங் இந்த ஏரியாவிலேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இல்லை நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா உங்கள் கோர் பேப்பர் என்னவோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். அது நமக்கு 80 கொஷின்ஸ். ஸோ இது செக்ஷனல் டைமிங் இருக்குது. ஸோ கொஷின் பேப்பர் வில் பி டிவைடட் இன் 5 செக்ஷன்ஸ். 5 செக்ஷன்ஸை பிரிச்சுருவாங்க. 18 minutes ஒரு செக்ஷனுக்குமே கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு கொஷனுக்கு 4 மார்க் சொல்லியிருக்கோம். அப்போ 1/4 மார்க் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கில் இருக்குது. அப்போ 1 மார்க் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போகும். ஸோ இது குவாலிஃபைங் வந்து இப்போ இந்த எக்ஸாம் நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் அந்த கேட்டகரிக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. பட் எப்படி பார்த்தாலும் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங்கிறது அலோகேட் ஆகும். ஓகே. இப்போ தமிழ்நாடுல அவங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்க்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ட்னு இருக்குல்ல, இது எய்ம்ஸ் மதுரையில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த போஸ்ட்டுக்கு போகிறோன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடு குவாலிஃபிகேஷன் ஒன்று கேட்பாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க மட்டும் தான் அதை அப்ளை பண்ண முடியும். பட் இதுவே அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டெனோகிராஃபர், அசிஸ்டன்ட், லோவர் டிவிஷன் கிளர்க்கு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எனி டிகிரி 10th 12th இவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட குவாலிஃபிகேஷன் என்னன்றது நம்ம பார்ப்போம். ஸோ டோட்டலாக இவ்வளோ வேக்கன்சி இருக்குது. அப்போ இது வந்து தமிழ்நாடோட வேக்கன்சி. ஸோ தமிழ்நாடோட வேக்கன்சி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிட்ட வருது டோட்டல் வேக்கன்சி நமக்கு. அதுவே கேரளா, இன்கேஸ் யாராவது கேரளாவில் இருக்க பார்க்குறீங்கன்னா, ஸோ கேரளாவுக்கு டோட்டலாக ஒரு 18 வேக்கன்சி இருக்குது. கேரளாவுக்கு வந்து அப்பர் டிவிஷனுக்குள்ள இருக்கும் ஸ்டெனோகிராஃபர் தான். அண்ட் ஆந்திர பிரதேஷ் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகாவுக்கும் அவங்க நிறைய போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போது நம்ம காமனாக அப்ளை பண்ணக்கூடிய எனி டிகிரி அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க்கு. ஸோ லோவர் டிவிஷன் கிளர்க்கோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தால் நமக்கு போதும். இதில் நமக்கு டைப்பிங் ஸ்பீட் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கிலீஷாக இருந்தால் 35 words per minute, ஹிந்தியாக இருந்தால் 30 words per minute. அது மாதிரி அப்பர் டிவிஷன் கிளர்க்குன்றது கிராஜுவேட் லெவல். ஸோ எனி டிகிரி வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். ஸோ இந்த எம்எஸ் ஆஃபீஸ் இதில் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷோட டைப்பிங் ஸ்பீட் வந்து உங்களுக்கு 35 words per minute இருக்கணும்.
ஸ்டெனோகிராஃபர் பார்த்தீங்கன்னா 12th லெவல் இருந்தாலே போதும். ஸோ இதில் வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் வந்து 10 மினிட்ஸ் 80 வேர்ட்ஸ் பெர் மினிட், டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து 15 மினிட்ஸ் இங்கிலீஷ்க்கு அண்ட் 65 மினிட்ஸ் வந்து நமக்கு ஹிந்தியில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து என்ன டிசைர் பண்ணுறாங்கன்னா, இப்போ இது கம்பல்சரி கிடையாது. பட் அவங்க என்ன எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் 2த்துலையுமே எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் இருக்கும். 2த்துல ஏதோ ஒன்று கிடையாது, 2த்துலையுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஐசிஎம்ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மட்டும் அசிஸ்டன்ட் ஒன்று எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி 3 இயர் பேச்சுலர் டிகிரி இருந்தால் ஃபைன். உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பே லெவல் வந்து நமக்கு 6 இருக்குது. ஸோ அகைன் ரிலாக்ஸேஷன்றது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பார்த்தா 2 இருக்குது. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒன்று இருக்குது, ஐசிஎம்ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது. ஸோ இது நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு சேர்த்து நடக்கக்கூடிய ஒரு காமன் எக்ஸாம் தான் இது. இப்போ எனி டிகிரி வந்து அப்ளை பண்ண முடியும். டிக்டேஷன் வந்து 10 மினிட்ஸ் வந்து 100 வேர்ட்ஸ் பெர் மினிட் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து 40 மினிட்ஸ் இங்கிலீஷ்க்கு அண்ட் ஹிந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 மினிட்ஸ் கம்ப்யூட்டரில். இப்போ டிசைரபிளாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, டிப்ளமா ஆர் சர்டிஃபிகேட் இன் செக்ரட்டேரியல் ப்ராக்டிஸ். ஸோ செக்ரட்டரியல் ப்ராக்டிஸில் டிப்ளமா சர்டிஃபிகேட் வச்சுருந்தா பெட்டர். அதே மாதிரி எக்ஸலண்ட் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் டிசைரபிள் தான். அது மாதிரி ஐசிஎம்ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி எனி டிகிரி தான். 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் ஷார்ட் ஹேண்டு அண்ட் ஸ்பீடு, கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இப்போ போஸ்டிங்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்டிசின்றது லெவல் 2, யூடிசின்றது லெவல் 4, ஸ்டெனோகிராஃபர் அசிஸ்டன்ட்டு, பர்சனல் அசிஸ்டன்ட். ஸ்டெனோகிராஃபர் லெவல் 4, அசிஸ்டன்ட்டு பர்சனல் அசிஸ்டன்ட் லெவல் 6. ஸோ அப்போ இனிஷியல் பே நமக்கு இப்படி இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ 19,900னா அரௌண்ட் உங்களுக்கு 30,000 ப்ளஸ் வரும் உங்களுக்கு எல்டிசியில். அண்ட் யூடிசியில் போகும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 44,000 கிட்ட வரும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி 60,000க்கு மேலே வரும். ஓகே, இன்ஹேண்ட் சேலரி. ஸோ இது வந்து சேலரியோட ஒரு ஓவர்வியூ. இப்போ வந்து நம்ம எடுத்திருக்க போஸ்டிங் எல்லாமே யார் வேணால் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரியான போஸ்டிங். பட் இதோட பிடிஎஃப் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்க, ஏன்னா இதில் லைப்ரரியன் இருக்குது, ஸ்டோர் கீப்பர் இருக்குது, எக்கச்சக்கமான ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. முதல்ல தமிழ்நாடுக்குள்ளே மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா தமிழ்நாடோட லிஸ்ட் பாருங்கள். அதில் என்னென்ன இருக்குது, அதில் நீங்கள் எல்லாம் குவாலிஃபை ஆயிருக்கீங்கன்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஃபர்தர் டவுட்ஸ் வருதுன்னா நம்ம தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்போட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்கலாம். இல்லை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.